ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கடையிலே வாங்கி சாப்பிடக்கூடிய மசாலா தோசை ரெசிபி எப்படி வீட்டிலே சிம்பிளாக அண்ட் ஈஸியாக பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இப்படி நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது வீட்டில் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 பழுத்த தக்காளி கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கின தக்காளியை ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாவை சுட தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது தோசைக்கு மேலே தடவர கார சட்னி. இப்போ அதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. நான் ஒரு 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வரணும். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாம் கலந்து விட்டு உருளைக்கிழங்கு வெந்ததும் அதில் கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பில் இப்போ தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் சூடானதும் 2 கரண்டி மாவு ஊற்றி தோசை நல்லா சுட்டுக்கோங்க பெருசாக. இதில் நீங்கள் எண்ணெயும் விட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றியும் சுடலாம். நான் இப்போ நெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்க கார சட்னியை இதில் தேய்ச்சிக்கிறேன். தோசை ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே தோசை வெந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு மசாலாவை சேர்த்துட்டு தோசையை திருப்பிடாமல் அப்படியே மடித்து சர்வ் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.